ரீகேப். ஹாரி அவனுக்கு இருந்த முக்கியமான கேள்விகளை சீரியஸ் கிட்ட கேட்குறான். வோல்டமோர்ட் என்ன ஆனாருன்றதையும் ஆர்டர் எப்படி அவரை தடுத்து நிறுத்துதுன்றதையும் கேட்குறான். வோல்டமோர்ட் அதிகமான எண்ணிக்கைகளில் கொலைகளையோ இல்லை அவர் வெளிப்படையாவோ வரலன்னு சொல்றாங்க. ஆர்டர் புதுசா மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, வோல்டமோர்ட் நிஜமாலே திரும்ப வந்துட்டாருன்னு நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுல சிக்கல் இருக்கதாகவும் அவங்க சொல்றாங்க. Chapter 6 The Noble and Most Ancient House of Black Part 1. அவங்க எல்லாரும் கிச்சன்லேருந்து வெளியே படிக்கட்டில் ஏறி மேலே ஹாலுக்கு வராங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு மேலே வராங்க. நீங்கள் எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக தூங்க போயிடணும், யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு பிஸியான நாள் இருக்கு. ஜின்னி ஏற்கனவே தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் ஹெர்மைனி, ஸோ அவளை எழுப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மைனி அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம், தூங்கியிருப்பாளா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஆல்ரைட் ரான், ஹாரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தூங்க போகலாம் அப்படின்னு செகண்ட் லேண்டிங்கில் சொல்கிறாங்க. நைட் அப்படின்னு ஹாரி ரானு ட்வின்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஸ்லீப் டைட் அப்படின்னு ஃப்ரெட் கண் அடிச்சுட்டே சொல்கிறான். ஹாரி ரானு உள்ளே பெட்ரூம் கதவை சாத்துறாங்க. பெட்ரூமை இப்போ பார்க்கறதுக்கு முன்ன பார்த்த விட இன்னும் ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி ஹாரிக்கு தோணுது. ஹாரி அவனோட பைஜாமஸ்க்கு மாற்றிட்டு அவனோட கிளாஸஸை கலட்டி பக்கத்தில் இந்த பெட் சைட் டேபிளில் வச்சுட்டு பெட்டில் ஏறி படுக்கிறான். ரான் அவுல் ட்ரீட்ஸை அவனோட அவுலான பெட் விஜனுக்கு போடுறான். அது பறந்துக்கிட்டே இருக்கு. நாம் அவுல்ஸை ராத்திரி ஹண்ட் பண்ணுறதுக்கு வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா டம்பிள்டோர் நிறைய அவுல்ஸ் இந்த இடத்தையே சுற்றிட்டு இருந்தா யாருக்காவது அது சஸ்பிஷன்ஸை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கதவை லாக் பண்ணறான். எதுக்கு அதை பண்ற அப்படின்னு ஹாரி கேட்குறான். க்ரீச்சர், நான் ராத்திரி இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா 3 மணி போல் உள்ள ரூம்குள்ளே ஒலாவிக்கிட்டு இருக்கு, பயந்துட்டேன் நான் அப்படின்னு ரான் சொல்லறான். ரான் இன்னொரு பெட்ல ஏறி படுத்துட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு ஹாரி பக்கம் திரும்புறான். ஸோ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் ஹாரி கிட்ட கேட்குறான். வெல், அவங்க நிறைய ஒன்றும் சொல்லலை, நம்ம கெஸ் பண்ணதை தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஐ மீன் ஆர்டரில் இருக்கிறவங்க பீப்புள் வால்டமோரோட ஜாயின் பண்ணுறத அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே ரான் நடுங்குறான். நீ எப்போதான் அவரோட பேரை சொல்ல போற, சீரியஸ் லூப்பன்லாம் அவர் பேரை சொல்கிறாங்கல்ல அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ரான் அதுக்கு பதில் சொல்லாமல், நீ சொன்னது சரிதான், நம்மளுக்கு அவங்க சொன்னது எல்லாமே தெரியும் தான், அதாவது எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் யூஸ் பண்ணதில் ஒரே ஒரு புது பிட் என்னன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிராக், ஆவுச், ஏய் சத்தம் போடாத ரான், இல்லைன்னா அம்மா மேலே வந்துடுவாங்க அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் என்னோட காலில் அப்பரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரான் சொல்லறான். இருட்டில் கண்ணு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரியால் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட அவுட்லைன்ஸ் ரானோட பெட்லேருந்து கீழே இறங்குறத பார்க்க முடிஞ்சுது. ஜார்ஜ் அவனோட பெட் சைடில் அவன் கால் கிட்ட உட்காருறான். ஸோ என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறான். சீரியஸ் சொன்ன அந்த வெப்பன் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஒரு மாதிரி அவர் ஸ்லிப் பண்ணார் இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். அதை பற்றி ஓல்டு எக்ஸ்டெண்டபிள்ஸில் நம்ம எதுவும் கேள்விப்படலைல்ல, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவதக்கே தவிர கேர்ஸை விட வேர்ஸாக ஏதாவது இருக்குமா, வாட்ஸ் வேர்ஸ் தன் டெத் அப்படின்னு ரான் கேட்குறான். மேபி அது நிறையா மக்களை ஒரே நேரத்தில் கொல்றதுக்கான ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். மேபி அது ஏதாவது பெயின்ஃபுல் வே ஆஃப் கில்லிங் பீப்புள் அப்படின்னு ரான் பயந்துட்டே சொல்கிறான். அதுக்கு தான் ஏற்கனவே க்ரூசியாட்டஸ் கர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹாரி சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் பேசாமல் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ யார்கிட்ட அது இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறான். அது நம்ம சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரான் சொல்கிறான். அப்படி எதுவும் இருந்தால் அது டம்பிள்டோர் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். எங்கே ஹாக்வர்ட்ஸ்லையா அப்படின்னு ரான் கேட்குறான். அங்கே தான் இருக்கணும், அங்கே தானே அவர் ஃபிலாசபர் ஸ்டோனை ஒழிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஆனால் அது ஒரு வெப்பனாக இருந்தால் அது அந்த ஸ்டோனை விட பல மடங்கு பெருசாக இருக்கணும்ல அப்படின்னு ரான் சொல்கிறான். அப்படி எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். சைஸ் பவருக்கான கேரண்டி கிடையாது, பாரு ஜின்னிய அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். நீ இதுக்கு முன்னாடி அவளோட பேட் போகி ஹெக்ஸஸில் மாட்டினது கிடையாதுல்ல அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். ஷ் அப்படின்னு ஃப்ரெட் எந்திரிச்சிட்டு, லிசன், அவங்க எல்லாரும் அமைதியாகிறாங்க, படிக்கட்டில் யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது, அம்மா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு ஒரு லவுடான கிராக் சத்தத்தோட 2 பேரும் அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க.
கொஞ்ச நேரத்தில் அவங்களால அவங்க கதவுக்கு வெளியே மிஸ்ஸஸ் வீஸ்லி இருந்து அவங்களோட காதை வச்சு கேட்குறத அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஹெட்விக்கும் பிட்விஜியனும் மட்டும்தான் ஹூட் பண்ணிட்டு இருந்தது. இவங்க யாரும் சத்தம் போடலை. திரும்பவும் அவங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஏறுற சத்தம் கேட்குது. அவங்க ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பார்க்கறதுக்காக மேலே போகிறாங்க. அவங்க நம்ம யாரையுமே நம்புறதில்ல அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரிக்கு தூக்கம் வராதுன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்தது. அவன் ரான் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனால் மிஸ்ஸஸ் வீஸ்லி இப்போ திரும்பவும் வராங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் நிறைய க்ரீச்சர்ஸ் அங்கே வெளியெல்லாம் தெரிகிற மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. ஹாக்ரிட் மேஜிக்கல் கிளாஸில் சொல்கிற மாதிரி கியூட்டீஸ் இல்லையா ஹாரி, நம்ம இந்த வருஷம் வெப்பன்ஸை பற்றி படிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஹாரிக்கு க்ரீச்சர்ஸ், கேனன்ஸ் ஃபார் ஹெட். அதுக்கப்புறம் அவன் குனிகிறான். யாரும் அவனை சுட ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த நிமிஷம் அவன் சுருண்டு படுத்து கிடக்கான். அப்போ ஜார்ஜோட வாய்ஸ் அந்த ரூமில் கேட்குது. அம்மா சொல்கிறாங்க எல்லாரும் எந்திரிங்கன்னு. பிரேக்ஃபாஸ்ட் கிச்சனில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் டிராயிங் ரூமுக்கு போகணுமா. நிறைய டாக்ஸிஸ் இருக்காமா. அதோட இல்லாமல் ஒரு இறந்து போன பஃப் ஸ்கின்னோட நெஸ்ட்டை வேற அவங்க சோஃபா கடியில் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா அப்படின்னு அவன் சொல்லறான். அரை மணி நேரம் கழிச்சு ஹாரியும் ரானும் ட்ரெஸ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வேகமாக சாப்பிட்டுட்டு டிராயிங் ரூம்குள்ளே போகிறாங்க. இதுவும் ஒரு நீளமான ஹை சீலிங் உள்ள ரூமாக இருந்தது. அதோட சுவர்கள் எல்லாம் ஆலிவ் கிரீன் கலரில் வால்பேப்பரில் கவர் ஆகி இருந்தது. கீழே விரிக்கப்பட்டிருந்த கார்பெட்டில் யாராவது நடக்கும்போது அங்கே டஸ்டாக வருது. மிஸ்ஸஸ் வீஸ்லி, ஃப்ரெட், ஜார்ஜ், ஹெர்மைனி, ஜின்னி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரோட முகத்துலையும் துணி கட்டி இருந்தது. அவங்க எல்லாரோட கையிலையும் ஒரு பெரிய பிளாக் லிக்விட் உள்ள ஒரு பாட்டில் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்ப்ரே பெண்டும் இருந்துச்சு. ரானையும் ஹாரியும் பார்த்த உடனே உங்களோட முகத்தை மூடிட்டு வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. அது டாக்ஸிசைட். இந்த மாதிரி ஒரு இன்ஃபெஸ்டேஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த ஹவுஸ் எல்ஃப் 10 வருஷமாக என்னதான் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஹெர்மைனியோட முகம் பாதி மறைஞ்சிருந்தாலும் ஹாரியால் அவ முறைக்கிறத பார்க்க முடிஞ்சது. க்ரீச்சர் ரொம்பவே வயசானது, அதால் அதை அவ்வளவா மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. க்ரீச்சர் அதுக்கு வேணுன்ற நேரத்தில் அதால் பண்ணக்கூடியதெல்லாம் நீ கேள்விப்பட்டேன்னா நீ ரொம்பவே ஆச்சரியப்படுவ அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவர் இப்போ தான் உள்ளே வராரு. அவரோட கையில் ஒரு பேக் இருக்கு. அது ஃபுல்லாக செத்த எலியாக கிடக்கு. நான் இப்போ தான் பக்பிக்கை ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் ஹாரியோட பார்வையை பார்த்து சொல்கிறாரு. பக்பிக்கை என்னோட அம்மாவோட பெட்ரூமில் கட்டி வச்சிருக்கேன். எனிவே இந்த ரைட்டிங் டெஸ்க் அப்படின்னு சீரியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில் கொண்டு வந்த செத்த எலிகள் இருந்த அந்த பேக்கை பக்கத்தில் இருந்த ஆம்சேரில் போட்டுட்டு அவர் குனிஞ்சு அங்கே இருந்த மூடப்பட்டிருந்த ஒரு கேபினெட்டை எக்ஸாமின் பண்ணுறாரு. ஹாரி அதை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறான். அது லைட்டாக அசைஞ்சிக்கிட்டே இருந்தது. வெல் மோலி, ஐ எம் பிரிட்டி ஷுர் இது ஒரு போகாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சீரியஸ் இப்போது அதில் இருந்த சாவி போடுற ஓட்ட வழியாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மேடை மூடி ஒரு தடவை பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் என் அம்மாவை பற்றி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே, அது வேற ஏதாவது மோசமானதாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதான் சீரியஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டான பொலைட் வாய்ஸஸோட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாரிக்கு அவங்க நேற்று 2 பேரும் சண்டை போட்டதை மறக்கலை அப்படின்னு தோணுச்சு. மேலே எங்கேயோ ஒரு டோர்பெல் சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் நேற்று கேட்ட மாதிரியே நிறையா கூச்சல்களும் குழப்பங்களும் அந்த போர்ட்ரேட்டில் இருக்க அம்மா திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சது. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் டோர்பெல்லை அடிக்க வேணான்னு அப்படின்னு சீரியஸ் சொல்லிக்கிட்டே ரூமை விட்டு வெளியே போகிறாரு. அவர் கதவை திறந்துட்டு ஸ்டெப்ஸில் ஓடுறத அவங்களால கேட்க முடிஞ்சது. ஸ்டெயின்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர், ஃபில்தி ஹாஃப் பிரீட்ஸ், பிளட் ட்ரைட்டஸ், சில்ட்ரன் ஆஃப் ஃபில்த், க்ளோஸ் தி டோர் ப்ளீஸ் ஹாரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஹாரி ரொம்ப மெதுவாகவே அந்த ரூமோட கதவை க்ளோஸ் பண்ணினான். ஏன்னா கீழே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சீரியஸ் அந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிட்டார் போல். ஏன்னா அந்த போர்ட்ரேட் இப்போ அவங்கள திட்டுறதை நிறுத்திடுச்சு. சீரியஸ் கூட யாரோ பேசுகிற சத்தம் அவனுக்கு இப்போ கேட்குது. அது கிங்ஸ்லி ஷாக்கல்போல்ட்டோட டீப்பான வாய்ஸ்னு அவன் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சு. ஹெஸ்டியா இப்போ தான் என்னை ரிலீவ் பண்ணா. அவகிட்ட தான் மூடியோட க்ளோக் இருக்குது.
நான் டம்பிள்டோருக்கு ஒரு ரிப்போர்ட்டை லீவ் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் வீஸ்லியோட பார்வை அவன் மேலே தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்த ஹாரி மெதுவாக கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மற்றவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறான். மிஸ்ஸஸ் வீஸ்லி இப்போது அவங்களோட கில்டராய் லாக்ஹார்ட்ஸ் கைட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் பெஸ்ட் புக்கில் டாக்ஸீஸை எப்படி அப்புறப்படுத்தணுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாக சோஃபா மேலே இருந்துச்சு. ரைட், நீங்கள் எல்லாரும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டாக்ஸீஸோட பைட் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதோடு இல்லாமல் அதுங்களோட பற்களும் வந்து பாய்சனஸ். நெய்கிட்ட ஒரு சின்ன பாட்டில் ஆஃப் ஆன்டிடோட் இங்கே இருக்குது, ஆனால் யாரும் கடி வாங்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க நிமிர்ந்துட்டு அங்கே இருந்த கர்டன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. நான் ஸ்குவர்ட்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும். எல்லாமே பறந்து நம்மளை நோக்கி வரும். ஆனால் அந்த ஸ்ப்ரே ஒரே நிமிஷத்தில் அதுங்களெல்லாம் பேரலைஸ் பண்ணிடும்னு நம்புகிறேன். அதுங்கெல்லாம் மயக்கமானதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் இந்த பக்கெட்குள்ளே உள்ளே போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கேர்ஃபுல்லாக எல்லாரும் ஒரே லைனில் நிற்கிறாங்க. ஆல்ரைட் ஸ்குவட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரி ஒரு சில செகண்ட்ஸ் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு ஃபுல்லாக க்ரோ ஆன டாக்ஸி அதுக்கு முன்னாடி வருது. அதை பார்க்கறதுக்கு ஒரு ஷைனியான பீட்டில் மாதிரி இருக்கு. ஆனால் அதோட பற்களை பார்க்கறதுக்கு ஊசி மாதிரி கூர்மையாக இருக்கு. அது அதோட பல்ல காமிச்சிட்டு வருது. அதோட உடம்பு என்னவோ ஃபேரி மாதிரி இருக்கு. ஆனால் அதோட உடம்பு எல்லாமே திக்கான கருப்பு முடியால் கவர் பண்ணப்பட்டு இருக்கு. அதோட கைகள்லாம் வந்துட்டு கோவத்தில் சுருண்டு இருக்கு. ஹாரி அது மேலே டாக்ஸிசைடை அடிக்கிறான். அடுத்த செகண்ட் அது மிட் ஏரில் ஃப்ரீஸ் ஆகி டொம்முன்னு கீழே விழுந்துடுது. அதை எடுத்து அவன் பக்கெட்டுக்குள்ளே தூக்கி போடுறான். ஃப்ரெட், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் அதை ஸ்ப்ரே பண்ணி அதை தூக்கி போட அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஹாரி ஃப்ரெட்டை பார்க்குறான். ஃப்ரெட்டோட கையில் ஒரு டாக்ஸி இருக்கு. அது அவனோட பிடியிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு அந்த டாக்ஸியோட முகத்தில் ஸ்ப்ரே பண்ணுறான். மிஸ்ஸஸ் வீஸ்லி திரும்பின உடனே அதை பக்கெட்டில் தூக்கி போடாமல் அவனோட பாக்கெட்குள்ளே போட்டுட்டு ஹாரியை பார்த்து கண்ணடிக்கிறான். நாங்கள் டாக்ஸி வெனத்தை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எங்களோட ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸ்க்காக அப்படின்னு ஜார்ஜ் மெதுவாக ஹாரி கிட்ட சொல்லுறான். ஹாரி கிட்ட பேசிக்கிட்டே ஜார்ஜ் 2 டாக்ஸிஸை கரெக்டாக அதோட மூக்கு மேலேயே ஸ்ப்ரே பண்ணி மயக்க வச்சிடுறான். ஹாரி ஜார்ஜ் கிட்ட க்ளோஸராக போய் மெதுவாக கேட்குறான், ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு. அது ஒரு வகையான ஸ்வீட்டு, அதை சாப்பிட்டா உன்னை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆக்காது, அதாவது கிளாஸை விட்டு வெளியே தப்பிக்கிற அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கும். ஃப்ரெட்டும் நானும் அதை தான் இந்த சம்மர் ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்துக்கு 2 சைடு இருக்கும், 2ம் வேறு வேறு கலரில் இருக்கும். ஒரு சைடை சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் ஆகும், இன்னொரு சைடை சாப்பிட்டா உடனடியாக எல்லாமே சரியாயிடும். நாங்கள் பியூக்கிங் பாஸ்டில்ஸை ரெடி பண்ணியிருந்தோம். ஆரஞ்சு கலரை சாப்பிட்டா வாந்தியாக வரும், அதே இது வயலட் கலரை சாப்பிட்டா அது சரியாக போயிடும் அப்படின்னு அவன் சொல்லறான். வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும் போது கிளாஸில் இருந்து ஹாஸ்பிட்டல் விங்க்கு போகிறதா சொல்லிட்டு போய் வெளியே வந்துட்டு அந்த பர்பிள் ஹாஃபை ஸ்வாலோ பண்ண உடனே வாந்தியெல்லாம் நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதில் வேலை இருக்குது. இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா எங்களோட டெஸ்டர்ஸால் வாந்தி எடுக்கிறத நிறுத்திட்டு பர்பிள் லேண்டை முழுங்குற அளவுக்கு வாந்தியை நிறுத்த முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். டெஸ்டர்ஸா அப்படின்னு ஹாரி கேட்குறான். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துப்போம். ஜார்ஜ் வந்து ஃபெயிண்டிங் ஃபேன்சிஸை பண்ணால், நான் வந்து நோஸ் பிளட் நாகெட்டை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லுறான். அம்மா நாங்கள் 2 பேரும் சண்டை தான் போடுறோம்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ ஜோக் ஷாப் இன்னும் இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்குறான். எங்களுக்கு இன்னும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கடை எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஒரு மெயிலோட சர்வீஸை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டெய்லி ப்ராஃபிட்டில் போடுறோம் அப்படின்னு அவன் சொல்லுறான். உனக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும், ஆனால் கவலைப்படாத, அம்மாவுக்கு வந்து இது என்னென்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க டெய்லி ப்ராஃபிட் இப்போல்லாம் வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா அதில் உன்னை பற்றியும் டம்பிள்டோரை பற்றியும் நிறையா பொய்களாக வரனால அப்படின்னு அவன் சொல்லுறான். ஹாரி சிரிக்கிறான். போன வருஷம் ட்ரைவர்ஸர் டோர்னமெண்ட்டில் அவன் வின் பண்ண 1000 கேலியன்ஸ் ப்ரைஸ் மணியை அவங்கக்கிட்ட கொடுத்தான். பட் ஆனால் அவங்களுக்கு அவன் கொடுத்ததை பற்றி தெரியாது. ஜோக் ஷாப் நடத்துறதெல்லாம் ஒரு நல்ல வேலைன்னு அவங்க நினைக்கல அப்படின்னு ஹாரி யோசித்தான். காலையில் முழுசும் அவங்க அங்கே இருந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் டீடாக்சிஃபைங் பண்ணாங்க.
மத்தியானம் போல் மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க மூக்கில் கட்டியிருந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஆர்ம் சேரில் உட்காந்தாங்க. ஆனால் டக்குன்னு அலறிட்டு எந்திரிச்சாங்க. ஏன்னா அங்கே சீரியஸ் போட்ட அந்த செத்த எலிகள் கவர் இருந்தது. அந்த கர்டன்ஸ் எல்லாம் இப்போ சத்தம் போடலை, அது அசையவும் இல்லை. ஆனால் இப்போ அதெல்லாம் நனைஞ்சு போய் அசையாமல் தொங்கிட்டு இருக்கு. கீழே அந்த பக்கெட்குள்ள நிறைய மயக்கம் போட்டு டாக்ஸிஸ் இருக்கு. அதுங்களோட முட்டையும் கருப்பு கருப்பாகவும் கிடக்கு. இப்போ அதை க்ரூக்ஷன்ஸ் மோது பார்த்துட்டு இருக்கு. ஆனால் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதை எல்லாத்தையும் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் டோர்பெல் சத்தம் கேட்குது. எல்லாரும் மிஸ்ஸஸ் வீஸ்லியை பார்க்குறாங்க. இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் கொஞ்சம் சாண்ட்விச்சஸ் கீழே கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.